நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு நம்ம சோறு மட்டும் பொங்கிட்டு இந்த தக்காளி தொக்கு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சைடிஷ்க்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். வெந்து வரும்போது இந்த சவுண்ட் எப்படி சுருன்னு வருது, இந்த மாதிரி வரணுங்க. நல்லா சுருளாக வந்துடணுங்க. இந்த தக்காளி தொக்கை நம்ம சாதத்தில் பிணைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டுக்கு ஊறுகாவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்குங்க. இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, அப்புறம் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 8லேருந்து 9 தக்காளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது குண்டு தக்காளி, இது 1/2 கிலோ இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி வச்சாச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 6 பூண்டு அளவுக்கு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதில் பாதி அளவுக்கு நம்ம இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இஞ்சி இது தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி, நம்ம பெரிய தக்காளி சேர்க்குறதுனால, அந்த குண்டு தக்காளின்றதுனால புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறதா இருந்தால் புளி தேவையில்லை. இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய் போடணுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போடுறேங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளியே தண்ணி விடும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் எப்படி அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. பாத்திரம் ஹீட் ஆனோடனே இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி தொக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரியவுமே நம்ம இதில் மற்றது சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுமே நம்ம இதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே சேர்த்துடுங்க, இல்லைன்னா அப்புறம் கடுகு கரிஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரவுமே கொஞ்சம் பூண்டு, நம்ம அப்போலாம் எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த பூண்டு சேர்த்துக்கிறேங்க. முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வரணும். வெந்தியா இந்த பொடி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா
4 வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. போதும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஊற்றவே கூடாது, சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும், அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேகும்போது இந்த மாதிரி கொதிச்சு தெரிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் தெரிச்சு வராமல் இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா தெரிக்காது. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க. இந்த எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ நம்ம மூடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம எங்கேயாவது டூர் எதுவும் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதா? இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் சுத்தமாக பிரிஞ்சு வந்துடணுங்க. அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் எண்ணெய் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோமோ அந்த எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மெயினாக ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தெரிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க. இப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், வெந்து வரும்போது இந்த சவுண்டு எப்படி சுருன்னு வருது, இந்த மாதிரி வரணுங்க. நல்லா சுருளாக வந்துடணுங்க. தண்ணி பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி பதம் ஃபுல்லாக எடுத்துடணும். பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கெடாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது டூர் எதுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி பூண்டு இருந்தால் போதும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கை நம்ம சாதத்தில் பிணைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டுக்கு ஊறுகாவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சுட சுட சாதத்துக்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்தாலே போதுங்க, ஏன்னா நல்லா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நல்லா கலந்துருக்கு. சூடான சாதத்தில் இதை வச்சு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு நம்ம சோறு மட்டும் பொங்கிட்டு இந்த தக்காளி தொக்கு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சைடிஷ்க்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். அப்பளம் இல்லை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம்ல வத்தல் வடகம், அதுவும் கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டப்பாவில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க.
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.